Hi friends, welcome back to our Techie Technology YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்ட்டா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பேஸ் பண்ணிட்டு தான் எல்லா டாபிக்கும் கவர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரிட்டு ஜாவா வந்துட்டு டைரெக்டாக மூணு இன்ஹெரிட்டன்ஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். தட் மீன்ஸ் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் தென் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த மூணு தான் டைரெக்டாக சப்போர்ட் பண்ணும். ஹைப்ரிட்டையும் மல்டிபிளையும் டைரெக்டாக சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னன்ட்டா ஒரு பேரண்ட் ஒரு சைல்டு. மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ட்டா கிராண்ட் பேரண்ட், பேரண்ட் அண்ட் தென் சைல்டு. அப்புறம் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு பேரண்ட் நிறையா சைல்டு. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சு தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் உள்ள இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம். அதுவும் எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி பார்த்தோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் கிளாஸஸ் இருக்குது. ஆனால் அதை இன்ஹெரிட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறது ஒரே ஒரு சைல்டு கிளாஸ் தான்ட்டு வைங்களேன். அதுதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். டிஃப்ரென்ஸ் நல்லா புரியுதா? நம்மளுக்கு இது வரைக்கும் என்னன்ட்டா சூப்பர் கிளாஸ் ஒன்று தான் இருக்கும், ஆனால் அதுக்கு கீழே இருக்கிற சப் கிளாஸஸ் தான் நம்மளுக்கு வந்து நிறைய ஆகும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இதில் வந்து என்னென்னா சூப்பர் கிளாஸே நிறையா இருக்குது, ஆனால் அதை அக்சஸ் பண்ணக்கூடிய சைல்டு கிளாஸ் வந்து ஒன்று தான் இருக்குது அப்படின்ட்டா அதுதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒரு ஃபிகர் நான் கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள். ஏங்கிறது ஒரு சூப்பர் கிளாஸ், தட் மீன்ஸ் ஒரு பேரண்ட் கிளாஸ். பிங்கிறது ஒரு பேரண்ட் கிளாஸ். ஸோ நம்மளுக்கு ரெண்டு பேரண்ட் கிளாஸ் இருக்குது, ஆனால் அதை அக்சஸ் பண்ணக்கூடிய சைல்டு கிளாஸ் சி ஆனது நம்மளுக்கு ஒன்று தான் இருக்குது. இப்போ இந்த சி இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஏயோட கிளாஸையும் பியோட கிளாஸையும் நான் அக்சஸ் பண்ணுன்னு சிக்கு ஒரு கமாண்ட் கொடுக்குறேன் எக்ஸ்டெண்ட் கீவேர்ட் போட்டு அப்படின்ட்டா நம்ம எப்படி கொடுப்போம்? கிளாஸ் சி எக்ஸ்டென்ஸ் ஏ கமா பின்னு கொடுக்குறோன்னு வைங்களேன். ஜாவாவோட ரூல் படி நம்ம எக்ஸ்டெண்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டா அதுக்கு நம்மளுக்கு பின்னாடி யூஸ் பண்ணக்கூடிய சூப்பர் கிளாஸ் பார்த்திங்கன்னா கண்டிஷ்னலி ஒன்று தான் இருக்கணும். நம்ம 2-3 சூப்பர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஜாவாவில் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் கீவேர்ட் போட்டு 2-3 சூப்பர் கிளாஸஸ் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து கிளாஸ் ஏல வந்து ஒரு மெத்தட் எழுதி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அண்ட் தென் கிளாஸ் பியில் ஒரு மெத்தட் எழுதி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ரெண்டுமே சேம்னு வைங்களேன். இப்போ நான் கிளாஸ் சியில் போய் எனக்கு வந்து எக்ஸ்டெண்ட் கீவேர்ட் போட்டு கிளாஸ் சி எக்ஸ்டென்ஸ் ஏ கமா பி அப்படின்ட்டு போடுறேன்ட்டு வைங்களேன். இப்போது அப்படி போடும்போதே நம்மளுக்கு ஜாவா வந்துட்டு என்ன சொல்லிடும் அப்படின்ட்டா கம்பைல் எரர் காட்டிடும். பிகாஸ் ஆஃப் ஜாவா கம்பைலருக்கு வந்து கன்ஃபியூசிங் உண்டாயிடும். ஏன்ட்டா இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஜாவாவோட அட்வான்டேஜஸில் பார்த்துருக்கோம். ஜாவா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது வந்து காம்ப்ளெக்சிட்டிலாம் எடுத்துக்காது. தட் மீன்ஸ் எந்த ஸ்டோரேஜ் ரிசர்வ் பண்ணுறது அண்ட் தென் எதை பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு அதிகமாக கன்ஃபியூஷன் அதுக்கு வந்து உண்டாகும். ஸோ இதை வந்து நம்மளுக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இன்டர்ஃபேஸ்ன்னு. ஸோ அதை நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். பட் ஜாவா வந்துட்டு டைரெக்டாக எக்ஸ்டெண்ட் கீவேர்ட் போட்டு அதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, மோர் தேன் ஒன் சூப்பர் கிளாஸை அக்சஸ் பண்ணி எதை பிரிண்ட் பண்ணுறதுன்னு அதால் வந்து டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம வந்துட்டு எக்ஸ்டெண்ட் கீவேர்ட் போட்டு அதுக்கு பின்னாடி 2-3 சூப்பர் கிளாஸஸ் போட்டோம் அப்படின்ட்டா ஜாவா கம்பைலர் வந்து மெமரி அலோகேஷன் பண்ணுறதுக்கு கூட என்ன ஆகும்ட்டா டூப்ளிகேட்டாக ஏதோ க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணி எரர் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஜாவாவை வந்து க்ரியேட் பண்ணும்போதே இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடாது, இந்த மாதிரியான காம்ப்ளெக்சிட்டியோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்ட்டு தான் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டா ஜாவா வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸையும் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸையும் டைரெக்டாக அக்சஸ் பண்ண விடாமல் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, அட்டன் பண்ணீங்க அப்படின்ட்டா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக வந்து ஜாவா ரிலேட்டடாக கேட்கக்கூடிய ஒரு மெயின் கொஸ்டின்ஸ் என்னன்ட்டா ஒய் ஜாவா டஸ் நாட் சப்போர்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்குறாங்க அப்படின்ட்டா நீங்கள் ஒரே ஒரு வேர்ட் சொல்லலாம், ரெடியூஸ் த காம்ப்ளெக்சிட்டி அண்ட் சிம்பிளிஃபை த லாங்குவேஜ். தட் மீன்ஸ் என்னன்ட்டா ப்ராப்ளம் க்ரியேட் ஆகாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக மேனுவலி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியாக எழுதின கோடு தான் நம்மளுக்கு வந்து ஜாவா. ஸோ அதை வந்துட்டு நம்ம ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியாக கொடுக்குறோம் அப்படின்னா ஜாவா கம்பைலர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு அதை ரன் பண்ண விடாமல் பண்ணுற மாதிரியான ப்ராசஸ் தான் நம்மளோட முன்னாடி இருக்கிற டெவலப்பர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க.
பட் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு திங்கிங் வரலாம். இப்போ தான் நம்ம வந்து பேரண்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறோமே, பேரண்ட்னா ஃபாதர் மதர் 2 பேருமே தானே பேரண்ட் ஒரு சைல்டுக்கு. ஏன் வந்து 2 பேர் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. சூப்பர் கிளாஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்கணும். பேரண்ட்டுன்னு சொல்கிறோம், பட் ஆனால் அங்கே வந்து ஒன்று தான் இருக்கணும். நம்மளுக்கு மோர் தேன் ஒன் சூப்பர் கிளாஸஸ் வந்து ஜாவா டைரெக்டாக சப்போர்ட் பண்ணாது. எக்ஸ்டர்ன் கீவேர்ட் போட்டு அதை நம்ம ஷியராக வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஜாவாவில் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பாசிபிலிட்டிஸே கிடையாதா அக்சஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்காக தான் ஜாவா வந்து ப்ரீவியஸாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து ஆக்சுவலி அது வேற ஒரு ப்ராசஸ்க்காக கண்டுபிடிச்சது. பட் அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்ட்டா, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை வந்து இன்டைரக்டாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்டர்ஃபேஸ்னால் என்னன்ட்டு அடுத்து வரப்போகிற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இன்டர்ஃபேஸை நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற கீவேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு இம்ப்ளிமெண்ட் A, Bன்னு போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஷியராக அக்சஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் ப்ராப்ளம் வராது. ஸோ இந்த மாதிரி மோர் தேன் ஒன் சூப்பர் கிளாஸ் இருந்து அதை ஒரே ஒரு சப் கிளாஸ் தான் வந்துட்டு அக்சஸ் பண்ணுது அப்படின்ட்டா அதுதான் நம்மளுக்கு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து ஃபுல் டைம் கோர்ஸாக எடுத்து லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தது அப்படின்ட்டா, எங்களோட இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு நியூ பேட்ச் ஆல்சோ ஸ்டார்ட் ஆக போகுது, ஆன்லைன் அண்ட் தென் ஆஃப்லைன் ஆல்சோ. உங்களுக்கு எந்த மாதிரியான பேட்ச் லைக்னஸ் இருந்தது அப்படிங்கிறத வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட HR நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு என்கொயரி பண்ணி உங்கள் பேட்ச் புக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரோக்ராம் ரிலேட்டடான வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு இமீடியட்டாக வரணும் அப்படின்ட்டா டெக்விங்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்ட்டா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷியராக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.